ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மென்சுரேஷனில் கண்டினியூஷன் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 3 பார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 4. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம எல்லா டாபிக்ஸுமே வந்து A to Z எல்லா மாடல்ஸுமே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோஸ் வந்து பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. ப்ளேலிஸ்ட் இனிக்கும் கணிதம் அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம நடத்துகிற மேக்ஸ் வரைக்கும் பார்த்தாலே எல்லா மாடலுமே வந்து கவர் ஆகிருக்கும். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின், ஸ்கூல் புக்கு, ஸோன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம எல்லா மாடல்லையும் ஒவ்வொரு சம் கவர் பண்ணி எடுக்கிறோம். ஸோ இது மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக வந்து பார்த்துட்டாலே மேக்ஸ் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து அடிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு சம் என்ன அப்படின்னா, இது என்ன கான்செப்ட் அப்படின்னா, கொஷினில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, மொத்த எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ கொஷினில் இந்த மொத்த எண்ணிக்கை அப்படின்ற வார்த்தையை பார்த்த உடனே இந்த ஃபார்முலா தான் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரணும். ஸோ என்ன ஃபார்முலா அப்படின்னா, மொத்த எண்ணிக்கை அப்படின்றது பெரிய பரப்பு டிவைடட் பை சிறிய பரப்பு அப்படின்றத அர்த்தம். ஓகேங்களா? ஸோ 3Dயில் கேட்டாலும் இதே ஃபார்முலா தான், 2Dலையும் இதே ஃபார்முலா தான். நம்ம அடுத்தது வந்து கனச்சதுரம், கனச்சபக்கம் இதெல்லாம் வந்து 3Dயில் பார்ப்போம். ஸோ அதுலேயுமே மொத்த எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் வரும். அதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா பெரிய பரப்பு டிவைடட் பை சிறிய பரப்பு அப்படின்னு தான் வந்து ஃபார்முலா வந்து நமக்கு வந்து போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ அங்கே 3Dன்னும் போது கன அளவு வரும். பெரிய கன அளவு டிவைடட் பை சிறிய கன அளவு அப்படின்னு போடுவோம். இங்கே 2Dன்னும் போது பரப்பு வந்து போட போகிறோம். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட் வந்து வரும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு சம் என்ன கொடுத்துருக்காங்க, 25 மீட்டர் நீளம் 16 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு இடமானது 20 சென்டிமீட்டர் நீளம் 10 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செங்கற்களால் கட்டப்படுகிறது எனில் தேவைப்படும் மொத்த செங்கற்களின் எண்ணிக்கை. இங்கே பாருங்கள், மொத்த எண்ணிக்கை கொடுத்துட்டாங்களா? ஸோ ஸ்டோரிலாம் கொடுப்பாங்க. இங்கே இடத்த வந்து ஒரு பில்ட் பண்ணுறதுனால செங்கற்களின் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நமக்கு தேவை இந்த மொத்த எண்ணிக்கைன்னு வந்துச்சுனாலே பெரிய பரப்பு டிவைடட் பை சிறிய பரப்பு. ஸோ இதில் நம்ம வந்து என்ன பண்ணணும், எப்பயுமே மென்சுரேஷனில் யூனிட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இங்கே மீட்டர், இங்கே சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே யூனிட்டை தான் வந்து வச்சுன்னு இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ அப்போது என்னென்ன கொடுத்துருக்காங்க, 25 மீட்டர் நீளம் ஒன்று கொடுத்துருக்காங்க, 16 மீட்டர் அகலம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் 20 சென்டிமீட்டர் ஒன்றும் 10 சென்டிமீட்டர் ஒன்றும் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், 1 மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றணும், இல்லை சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். நமக்கு என்ன தெரியும், 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம்னா சென்டிமீட்டராக வந்து மாற்றிக்கலாம் எல்லாத்தையுமே. ஏன்னா 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் தெரியும்ல. அப்போது 25 மீட்டர்னா 25 × 100ன்னு போடணும், 16 மீட்டர்னா 16 × 100ன்னு போடணும். ஸோ ஓகேவா? இப்போ இதில் எது பெருசு எது சின்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், LB கொடுத்ததுனால L × B தான் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஃபார்முலா. ஓகேவா? ஸோ இதில் எது யூனிட்ஸ் அதிகமாக இருக்குது, இது ரெண்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இது வந்து இடம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் அந்த பிளாட்டோடைய அந்த இடத்தோடைய இது 25 சென்டிமீட்டர் 25 மீட்டர் வந்து நீளம் கொடுத்துருக்காங்க, அகலம் 16 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்த தான் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா செங்கலால் கட்டுறாங்க. செங்கலுடைய நீளம் தான் இது. என்னது? செங்கல். ஓகேவா? செங்கலுடைய நீள அகலம் கொடுத்துருக்காங்க. இது அந்த பிளாட்டுடைய நீள அகலம் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே இடம் தானே பெருசாக இருக்கும். அப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியலனாலும் யூனிட் பாருங்கள். இங்கே பாருங்கள், 25 மீட்ரு 16 மீட்ரு. ஓகேவா? அதே மாதிரி இது வந்து 20 சென்டிமீட்ரு 10 சென்டிமீட்டர். இது வந்து சென்டிமீட்டராக மாற்றிக்குங்க. L = 25 மீட்டர்னா இன்ட்டு 100 போடணும். அப்போது 2500 சென்டிமீட்ரு. ஒரே யூனிட்டாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பெருசு சின்னது பார்த்துக்கலாம். இப்போ இதையும் பண்ணோன்னா 1600 சென்டிமீட்ரு. இப்போ எது பெருசாக இருக்குது, இந்த 2 LB தான் பெருசாக இருக்குது. அப்போ இதுதான் வந்து மேலே வரணும், பெரிய பரப்பு. இது என்னது, சிறிய பரப்பு. அப்போது தட் மொத்த எண்ணிக்கை அப்படின்றது என்னது, நமக்கு ஃபார்முலா எழுதுங்க, பெரிய பரப்பு டிவைடட் பை சிறிய பரப்பு. இங்கே வந்து நமக்கு செவ்வகம் கொடுத்துருக்காங்க. செவ்வகம்னா L × B. அப்போ L × B டிவைடட் பை L × B. ஓகேவா? பெரிய பரப்புனா நம்ம கேப்ஸில் எழுதிக்கலாம். கேப்ஸில் L × B, ஸ்மால் L × B. இதே சதுரம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, சதுரத்துக்கு என்ன ஃபார்முலா, A². ஓகேவா? அப்போ A² அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். ஓகேங்களா? ஸோ வட்டம் கொடுத்தாங்கன்னா πr² அந்த மாதிரி போடணும். ஸோ எந்த ஷேப் கொடுக்குறாங்களோ அந்த ஷேப்புடைய ஃபார்முலா வந்து எழுதிக்க போகிறோம். ஸோ இப்போது இங்கே என்னது, பெரிய பரப்புக்கு வந்து 2500 × 1600 டிவைடட் பை சின்னது இது செங்கலுடைய பரப்பு. செங்கல் என்ன கொடுத்துருக்காங்க, 20 × 10ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை அடித்து போட்டோன்னா நமக்கு தேவையான மொத்த செங்கற்களுடைய எண்ணிக்கை வந்து கிடச்சிரும். இந்த 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். 2 2 8 2 16. அப்போ மீதி என்ன இருக்கும், 2500 × 8. ஓகேவா? இந்த 2 0 அப்படியே வரும். 8 5 40க்கு 0, மீதி 4, 8 2 16, 16 1 4 20. ஓகேவா? அப்போ இவ்வளோ செங்கல் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நம்பர்ஸ் மொத்த எண்ணிக்கை என்னமோ நம்பர்ஸ் வந்து சொல்கிறோம். ஓகேவா? ஸோ மொத்தம் 20,000 செங்கற்கள் வந்து தேவைப்படுது அப்படின்றத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் பக்கம் நீளமுள்ள ஒரு சதுர வடிவ அறையில் 20 சென்டிமீட்டர் × 30 சென்டிமீட்டர் அளவுள்ள மார்பிள் கற்கள் பதிக்கப்படுகின்றன. அதே தான் சரிங்களா? இங்கே பாருங்கள், சதுர வடிவ அறைன்னு சொல்லிட்டாங்க. அப்போது ஏதோ ஒரு ரூம் இருக்குது. ஓகேவா? இது வந்து அந்த ரூம் என்னவாக இருக்கான், ஸ்கொயர் ஷேப்பில் வந்து இருக்குது. அதனுடைய பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போ சதுரனாவே எல்லா பக்கமும் என்னவாக இருக்க போகுது, 3 மீட்டர் தான் இருக்க போகுது. 20 சென்டிமீட்டர் × 30 சென்டிமீட்டர் அளவுள்ள மார்பிள் கற்கள். ஸோ இது உள்ள என்ன பண்ணுறாங்கன்னா மார்பிள் வந்து பதிக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த மார்பிள் கற்களுடைய நீள அகலம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து மார்பிள் வந்து போடுறாங்க. இந்த மார்பிளுடைய நீள அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர் × 30 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ அறையுடைய பக்கம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. மார்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 சென்டிமீட்டர், அதே மாதிரி 30 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதாவது LB. ஓகேவா? அப்போ மார்பிள் வந்து செவ்வக வடிவம் கொடுத்துருக்காங்க. ஏன்னா வெவ்வேறு இது இருக்குது. அப்போது இது வந்து செவ்வகம், இது வந்து என்னது சதுரம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா இதையும் அதே மாதிரி ஒரே அளவு கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 1 மீட்டர் வந்து 100 சென்டிமீட்டர் தான். அப்போ 3 × 100 100ஆல் வந்து மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ 300 சென்டிமீட்டர் வந்து இது கொடுத்துருக்காங்க. இப்போ பாருங்கள், இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இது எப்படின்னு எது வந்து இதில் பெருசு எது வந்து சின்னது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டுங்களா? இப்போ இது என்ன வரும், L × B தான் வரப்போகுது. ஏன்னா இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. பெரிய பரப்பு அப்படின்றது என்ன வருதுன்னா அரை தான் பெருசு. ஓகேவா? அது இல்லாமல் பரப்பு அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா A ஸ்கொயர்னால் 300 × 300 பண்ணுவீங்க. அப்போனா இதுதான் வந்து நமக்கு அதிகமாக வரும். அளவுலேயுமே 300ன்றது வந்து அதிகம். கரெக்டுங்களா? ஸோ அப்போ அதனால் இதுதான் நமக்கு வந்து மேலே வரணும். ஸோ அப்போது மொத்த எண்ணிக்கை = நமக்கு என்ன ஃபார்முலா, மொத்த எண்ணிக்கை = பெரிய பரப்பு / சிறிய பரப்பு. ஓகேவா? இப்போ பெரிய பரப்புன்றது நமக்கு இதுதான். ஓகேவா? அப்போ பெரிய பரப்புனா சதுரத்தினுடைய பரப்பு தான் வரப்போகுது. சதுரத்தின் பரப்பு என்னது நமக்கு A². ஓகேவா? அதே மாதிரி அதாவது வேணால் ப்ராக்கெட்டில் நீங்கள் சதுரம் கூட எழுதிங்க. ஓகேவா? செவ்வகத்துடைய பரப்பளவு L × B. இது வேறு தான் இருக்குது. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது போடுங்க, A² என்னது 300 × 300. ஏன் A² போகிறோன்னு புரியுதுங்களா? அவங்க சதுர வடிவ அறைன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஷேப் வந்து சதுரம் வடிவம்னு சொல்லிட்டான், இன்னொரு ஷேப் வந்து மார்பிளுக்கு வந்து ஷேப் சொல்லலை. ஆனால் LBன்னு சொல்லிட்டு 2 அளவு கொடுத்துருக்காங்க. அதனால் செவ்வகம். இங்கே பார்த்தா ரெண்டுமே செவ்வக ஷேப் இருந்துச்சு. அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி வந்து L × B அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ A² போட்டாச்சு. கீழே வந்து L × Bனா 20 × 30 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போடுறோம். ஸோ இப்போ இதை அடிச்சு போட்டோம்னா நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். அதே தான், 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணிடலாம். இந்த 3க்கு இந்த 3 கேன்சல் ஆகிடும். 2 152 300. அப்போ மொத்தமாக எத்தனை நம்பர்ஸ் மார்பிள் வந்து தேவைப்படுது, 150 நம்பர்ஸ் மார்பிள் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நமக்கு அந்த மொத்த எண்ணிக்கையுடைய கான்செப்ட். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நீங்கள் அங்கே கொடுக்குற அளவில் எது பெருசாக இருக்குது பரப்பு அப்படின்னு பாருங்கள். எந்த ஷேப்புடைய பரப்பு வந்து பெருசாக இருக்கோ அதை மேலே போட்டுங்க, சின்னதாக இருக்கிற பரப்பு வந்து கீழே போட்டுங்க. அப்படி இல்லைனா நீங்கள் தனித்தனியாக கூட கண்டுபிடிக்கலாம். பெரிய பரப்பு = A² அப்படின்னு போட்டு இந்த 300 × 300 போட்டு ஒரு ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் சிறிய பரப்பு அப்படின்னு போட்டு இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணி ஒரு ஆன்சர் வரும். அது ரெண்டுத்தையும் கூட நீங்கள் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கூட அடிச்சு போட்டுக்கலாம். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இப்படி டேரெக்டாக போடணும், நமக்கு சீக்கிரமாக வந்து சம் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஷின் பார்த்தீங்கன்னா கான்செப்ட் தான். ஓகேவா? இது என்ன, இது வந்து இந்த மாடல் வந்து இதோட முடியுது. அடுத்த மாடல் வந்து பார்ப்போம். அடுத்த மாடல் என்னன்னா, இப்போ நம்ம வந்து இந்த பெரிய பரப்பு சிறிய பரப்பு அப்படின்றத பார்த்தீங்கன்னா சதுரம் ஒன்று அதாவது செவ்வகமே 2 வந்தது, இன்னொன்று சதுரம் செவ்வகம் வந்தது வந்து வச்சு பார்த்தோம். ஸோ இதே மாதிரி வட்டம் கொடுக்கலாம், எது வேணால் கொடுக்கலாம். ஓகேங்களா? அந்த இடத்துல அந்த ஃபார்முலா தான் வந்து மாறும். ஓகேங்களா? அதனால தான் நம்ம மென்சுரேஷனில் ஃபார்முலா எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட் என்னென்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னா எப்படி, மூடிய பாதையில் இருந்துச்சு அப்படின்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பார்க்க போகிறோம். ஒரு சின்னதாக ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா, இது வந்து ஒரு ரோடு. ஓகேங்களா? ஸோ இந்த ரோட்டில் 20 மீட்டர், இந்த 20 மீட்டர் வந்து நீளம் இருக்குது. ஓகேவா? ஸோ இதில் ஒவ்வொரு 5 மீட்டர் இடைவெளிக்கும் கம்பம் வந்து நடுறாங்க அப்படின்னா மொத்தம் எத்தனை கம்பம் நட்டுருப்பாங்க இந்த ரோட்டில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு 5 மீட்டருக்கும் வந்து கம்பம் வந்து நடுறாங்க அப்படின்னா இப்போ மொத்தம் எத்தனை வந்து இங்கே ஒன்று நட்டுருப்பாங்களா, இங்கேருந்து ஒரு 5 மீட்ரு, இங்கேருந்து ஒரு 5 மீட்ரு, இங்கேருந்து ஒரு 5 மீட்ரு, இங்கேருந்து ஒரு 5 மீட்ரு. ஸோ மொத்தம் எத்தனை கம்பம் வருது, 1 2 3 4 5.
ஓகேவா? அப்போது அதே மாரி இந்த மாரி மூடிய பாதையில வந்து ஒரு கம்பம் வந்து நடுறாங்க அப்படின்னு சொன்னா, இதே மாரி 20 மீட்டர் வந்து நீளம் இருக்குது. ஆனா அது வந்து ஒரு மூடிய பாதையில இருக்குது அப்படின்னா, அப்ப எத்தனை கம்பங்கள் நடுவாங்க அப்படின்ற மாரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதில என்ன கான்செப்ட் அப்படின்னா, நீங்க நேர்கோட்ல இருக்குது அப்படின்னு சொன்னா, கடைசியா வர ஆன்சர் கூட +1ன்றது கூட்டிடணும். ஏன்னா இந்த ஸ்டார்ட்டிங்கில இருக்கிறது இருக்கும். ஆனா இந்த மாரி வளைஞ்ச பாதையில பார்த்தீங்கன்னா, 20 மீட்டர் இருக்குன்னா, இப்போ இங்கேருந்து ஒரு 5 இப்படி தான் வரும். ஓகேவா? ஸோ ஒன்று வந்து மைனஸ் கம்மி அந்த 4 தான் வரும். ஓகேங்களா? இந்த இதில் வந்து நான் வளைஞ்ச பாதைனா 4 வரும். எப்பயுமே நேர்கோட்டில் இருக்குது அந்த ஸ்டார்டிங் இருக்கிறது வந்து +1 இருக்கும். ஓகேங்களா? அந்த கான்செப்ட் தான். ஓகேவா? ஒரு நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னா கம்பங்கள் எத்தனை நடுறாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அங்கேயே கொஷின்லேயே கொடுத்துருப்பாங்க. அது வந்து அந்த மூடிய பாதையா இல்லை நேர்கோட்டு பாதையா அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு கொஷின் பார்க்கும்போது நல்லாவே புரியும். ஸோ நேர்கோட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே +1 வர ஆன்சர் கூட 1 கூட்டி போடுங்க. அதே மூடிய பாதையில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த ஆப்ஜெக்ட் வந்து மூடிய பாதையில் இருக்குது அப்படின்னா அது வந்து அப்படியே வர ஆன்சரை அப்படியே போட்டுடணும். ஓகேங்களா? ஸோ ஒரு செவ்வக வடிவ பிளாட்டின் நீளம் 90 மீட்டர், அகலம் 50 மீட்டர். அந்த பிளாட்டினை சுற்றி முள்வேலி அமைக்கப்படுது. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு செவ்வக வடிவம் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பிளாட்டு. அதோடைய நீளம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 90 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அகலம் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 மீட்டர். இப்போ இதை சுற்றி வந்து முள்வேலி அமைக்கிறாங்களாம். ஓகேங்களா? இதை சுற்றி என்ன பண்ணுறாங்க? முள்வேலி வந்து அமைக்கிறாங்க. ஓகேவா? வேலியை அமைக்க 5 மீட்டர் இடைவெளியில் கம்பங்கள் நடப்படுகின்றன. ஓகேவா? இந்த வேலியை அமைக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கம்பங்கள் வந்து அமைக்கிறாங்க. இதில் மொத்தம் எத்தனை கம்பங்கள் தேவைப்படும்? ஸோ இங்கே பாருங்கள், சுற்றி அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே அது என்னது? மூடிய பாதை. ஓகேவா? ஸோ அப்போ இது சுற்றி எங்கெங்கேயோ கம்பம் வந்து அழைக்கிறாங்க. அந்த கம்பத்துடைய இடைவெளி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 5 மீட்டர் இடைவெளி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்படின்னா மொத்தமாக எத்தனை கம்பம் வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன கண்டுபிடிக்கணும்னா சுற்றளவு கண்டுபிடிக்கணும். ஏன்னா சுற்றி தானே வேலி அமைக்கிறாங்க. அப்போ சுற்றி வேலி அளிக்கிறாங்கன்னா ஃபுல்லாகவே அமைக்க போகிறாங்க. அப்போ அதனுடைய சுற்றளவு வந்து மொத்தமாக அது எவ்வளோ தூரத்துக்கு வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து சுற்றளவு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ சுற்றளவு P என்ன ஷேப் கொடுத்துருக்காங்க? செவ்வகம் கொடுத்துருக்காங்க. செவ்வகத்துக்கு நம்ம சுற்றளவு வந்து 2 டைம்ஸ் ஆஃப் L + B. அப்போ 2 × L வேல்யூ வந்து 90, B வேல்யூ வந்து 50. அப்போ 2 × 90 + 50 என்ன வரும்? 140 வரும். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் 14 2 28 280 மீட்ரு வந்து நமக்கு என்னது? P வந்து சுற்றளவு வந்து கிடைக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 280 மீட்டருக்கும் 5 மீட்டர் இடைவெளியில் என்ன பண்ணுறாங்கன்னா கம்பம் வந்து நடுறாங்க. கரெக்டுங்களா? ஸோ இப்போ இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஓவராலாக 20 மீட்டர் ரோடு, அதில் 5 மீட்டருக்கு ஒன்று நடுறா தான் டோட்டலாக நமக்கு என்ன கிடைக்கும்? 4 கம்பம் கிடைக்கும். நம்ம மூடிய ஆப்ஜெக்ட் நேர்கோட்டு இருக்கிறதுனால +1 போட்டோம்னா 5 அப்படின்றது வந்து ஆன்சர் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ டோட்டலாக இருக்கிற அந்த அளவு அதுலேருந்து அந்த இடைவெளி வந்து நம்ம வந்து டிவைட் பண்ணுறோம். அப்போ தான் நமக்கு ஆன்சர் கிடைக்குது. அதே மாதிரி தான் இங்கேயும். இங்கே எப்படி அளவு நம்ம கண்டுபிடிக்கிறோம்? சுற்றளவு கண்டுபிடிக்கிறோம். அப்போ அந்த சுற்றளவு அப்போ கம்பங்களுடைய எண்ணிக்கை என்ன பண்ணுவீங்க? கம்பங்களுடைய எண்ணிக்கை என்னது? சுற்றளவு டிவைடட் பை அந்த இடைவெளி. எவ்வளோ இடைவெளி வந்து கொடுத்துருக்காங்களோ அது போகணும். சுற்றளவு நமக்கு என்ன கிடைச்சது? 280. இடைவெளி என்னது? 5 மீட்டர் இடைவெளி கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இதையும் நீங்கள் பார்க்கணும். சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்களா மீட்டராக மாற்றிடணும். ஓகேவா? ஏன்னா இங்கே வந்து நம்ம மீட்டரில் கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ ரெண்டுமே மீட்டர் தான் இருக்குது. ஓகேவா? அதனால் பிரச்சனை இல்லை. எப்பயுமே யூனிட் வந்து கரெக்டாக பார்த்து போடுங்க. இப்போ 1 5 5 5 5 25 மீதி 3 6 5 30 அப்படின்னு சொல்லிட்டு வரும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து 56 அப்படின்றது வந்து நமக்கு வந்து ஆன்சராக வருது. ஓகேவா? இப்போ +1 பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றதான் இப்போ தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஆனால் இது வந்து நேர்கோட்டு ஆப்ஜெக்ட் ஆனால் இல்லை. கரெக்டாக இது வந்து சுற்றி அமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டாங்க. அப்போது மூடிய பாதை. அதனால் நம்ம டேரெக்டாக அப்படியே போடணும். அப்போ 56 கம்பங்கள் வந்து என்ன படுது? தேவைப்படுது அப்படின்னு சொல்கிறோம். இதே நேராக இருக்குது அப்படின்னு சொன்னால் +1 அப்படின்றத போடணும். ஓகேங்களா? ஸோ இது எதுக்குன்னா இந்த +1 போடணுமா போகக்கூடாதான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மாதிரி எடுக்கிறோம். ஓகேங்களா? +1னா இந்த மாதிரி வந்து ஒரு கதை சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி ஒரு ரோடு, இந்த ரோட்டில் வந்து 5 மீட்டர் இடைவெளியில் கம்பங்கள் வந்து நடுறாங்க அப்படின்னா எத்தனை கம்பம் தேவைப்படும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி சம் வந்து போடணும். ஓகேங்களா? இதே வந்து சுற்றினா அப்படியே வர ஆன்சரை அப்படியே போடணும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சதுரம், வட்டம். இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் தான். ஓகேங்களா? சதுரத்துக்கு கேட்டாலும் சரி, செவ்வகத்துக்கு கேட்டாலும் சரி, வட்டத்துக்கு கேட்டாலும் சரி, இந்த கான்செப்ட் தான். இது என்னென்னா ஆரம், அதாவது வட்டம்னா ஆரம்னு கொடுப்பாங்க, சதுரம் செவ்வகம்னா பக்கங்கள் கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஆரமோ இல்லை பக்கங்களுடைய விகிதமோ வந்து கொடுத்துட்றாங்க அப்படின்னா கொஷினில் சுற்றளவுடைய விகிதம் கேட்டாங்க அப்படின்னா அப்படியே கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இது எக்ஸாம்பிளுக்காக தான். பரப்பளுடைய விகிதம் கேட்டாங்கன்னா கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே ஸ்கொயர் பண்ணி போட போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்படி ஆனால் நமக்கு எப்படி கொஷினில் கேட்பாங்கன்னா அப்படியே ரிவர்ஸ்லேருந்து தான் கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ பரப்பளுடைய விகிதம் கொடுத்துட்டு சதுரத்தினுடைய பரப்பளவின் விகிதம் கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? 4:9 அப்படின்னு கொடுத்துருவாங்க. எனில் பக்கங்களின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கேருந்து மேலேருந்து கீழே வருதுன்னா ஸ்கொயர் பண்ணுறோம். அப்போ இங்கேருந்து மேலே போதுன்னா ரூட் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? அதுதான் கான்செப்ட். ஸோ ஜஸ்ட் இது வந்து ஒரு புரியத்துக்காக சொல்கிறேன். பக்கங்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே சுற்றளவுனா அப்படியே போட போகிறோம். பரப்பளவுனா ஸ்கொயர் பண்ண போகிறோம். இது எப்படி நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா சுற்றளவுனா நம்ம எதுவுமே பண்ண போதில்லை. பரப்பளவுனா ஸ்கொயரில் வருமா ஃபார்மில், அதனால ஸ்கொயர் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நீ ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி ஞாபகம் வச்சுன்னா ரிவர்ஸில் போகும்போது ரூட் எடுக்கணுன்றது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்.
இப்போ கொஷின் பாருங்கள், இரு சதுரங்களின் பரப்புகளின் விகிதம் 225 256 எனில் அவற்றின் சுற்றளவு விகிதம், நான் சொன்னேன்ல பரப்புகளின் விகிதம் கொடுத்துட்டான், இங்கேருந்து பேக்கில் தான் கேட்பான், ஒன்று சுற்றளவு கேட்பான் இல்லை பக்கங்களின் விகிதம் அப்படின்ட்டு வந்து கேட்பான். ஓகேங்களா? ஸோ இப்போ பரப்புகளின் விகிதம் எவ்வளோ கொடுத்துருக்கான், பரப்பு விகிதம் வந்து நமக்கு 225:256 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எனில் சுற்றளவு விகிதம் தான் நமக்கு என்னென்னு கேட்டிருக்காங்க. சுற்றளவு விகிதம்னா நம்ம என்ன பண்ணோம், ரிவர்ஸில் போகும்போது மேலேருந்து வந்துச்சுன்னா ஸ்கொயர் பண்ணணும், அப்படியே ரிவர்ஸில் போச்சுன்னா ரூட் எடுத்துனா முடிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ சுற்றளவுடைய விகிதம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இதுக்கு அப்படியே ரூட் எடுங்க. 225 256 அப்படியே ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கிடச்சிரும். ஓகேவா? 15 15 225 16 16 256. ஓகேவா? ஸோ அப்போ தட்ஃபோர் சுற்றளவின் விகிதம் என்னது 15:16 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ இதுலேருந்து ஒரு மாடல் தான் எடுத்திருக்கேன், கான்செப்ட் வந்து உங்களுக்கு சொல்லிட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதே வந்து இதுலேயே வந்து பக்கங்களின் விகிதம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம என்ன போட போகிறோம், அதே ரூட் எடுத்து இதே 15:16 தான் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்த 15:16 சுற்றளவு விகிதம் பக்கங்களின் விகிதம் ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இங்கேயே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பக்கங்களின் விகிதம் என்னவோ அதே தான் சுற்றளவின் விகிதம் சொல்லிட்டு வரப்போகுது. ஓகேவா? இப்போ உங்களுக்கு வந்து டேரெக்டாக கொஷினில் வந்து சுற்றளவின் விகிதம் 225:256 எனில் அவற்றின் பக்கங்களின் விகிதம் என்னன்னு கேட்டாங்கன்னா அதே 225:256 அப்படின்னு சொல்லிட்டு போடணும். ஓகேங்களா? ஸோ பரப்பளவுலேருந்து இதுக்கு சுற்றளவு கேட்டாலோ இல்லை பக்கங்கள் கேட்டாலோ தான் நம்ம ரூட் எடுக்கணும். ஓகேவா? பக்கங்கள் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டாலோ இல்லை சுற்றளவு கொடுத்துட்டு பக்கங்கள் கேட்டாலோ வர ஆன்சர் அப்படியே கொஷினில் என்ன கொடுக்குறாங்களோ அதை அப்படியே போட போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த மாடல் வந்து இதோட முடியுது. அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ் எல்லாமே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வட்டத்தில் வந்து நம்ம மொத்தம் 3 வட்டம் பார்ப்போம், முழு வட்டம், அரை வட்டம், கால் வட்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ வட்டத்தினுடைய பரப்பளவு அப்படின்றது வந்து πr² அப்படின்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேவா? இதில் பை அப்படின்றது வந்து 22/7 அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம். நியூமரிக்கல் வேல்யூனா 3.14 அப்படின்றது நம்ம வந்து படிச்சிருப்போம் ஸ்கூல்லேயே. ஓகேங்களா? இதே வந்து சுற்றளவுக்கு இன்னொரு பேர் வந்து பருதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படின்னா 2πr அப்படின்றது நம்ம தெரிஞ்ச ஃபார்முலா தான். அரை வட்டம் அப்படின்னும் போது என்ன வரும், இந்த முழு வட்டத்தில் பாதி தான் அரை. கரெக்டாக? அப்போ முழுசில் பாதி தான் அரை. அதனால் என்ன பண்ணுவோம், இதில் பாதினா 1/2, அதனால் டிவைடட்/2 போகிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி அரை வட்டத்தின் சுற்றளவு அப்படின்னா என்னென்னா இங்கே பாருங்கள், இதுதான் அரை வட்டம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாக வந்து நமக்கு டி. கரெக்டாக? இப்போது ஒரு வட்டம் இருக்குது அப்படின்னா இது ஃபுல்லாக நம்ம என்னன்னு சொல்லுவோம், விட்டம் டின்னு சொல்லுவோம். இதில் பாதி தான் ஆறுன்னு சொல்லுவோம். இந்த ஒன்று சுற்றி வரத்துக்கு வந்து பையார், அதாவது ஒரு பாதி சுற்றி வரதுக்கு பையார், இந்த பாதிக்கு பையார். ஓகேவா? அதனால தான் வட்டத்தினுடைய இது வந்து 2πr. இந்த ஒரு பையார் சேர்ந்தது 2πrன்னு சொல்லிட்டு சுற்றளவு முழு வட்டத்துக்கு போகிறோம். ஓகேவா? அதே அரை வட்டம் அப்படின்னா சுற்றளவுனா நமக்கு என்ன கான்செப்ட்டு, இப்போ இது ஃபுல்லாத்தையும் நம்ம வந்து கால்குலேட் பண்ணுவோம். அப்போ r + r + πr. அப்போ 6 + 6 ஆகும் 2rன்னு ஆகும். கரெக்டாக? r + r + πr. அப்போ 2r + πr அப்படின்றது தான் இங்கே வந்து ஃபார்முலாவை நம்ம எழுதியிருப்போம். ஓகேவா? ஸோ இது இனிமேல் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணணும்னா ஆர் ரெண்டுலேயுமே காமன் ஆகுது. அப்போ ஆரை காமனாக எடுத்துட்டா π + 2ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இதை என்னையுமோ சிம்பிளிஃபை பண்ணோன்னா 36/7 வரும். ஏன்னா பைக்கு வந்து 22/7 அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா +2 வருதா? இப்போ இது ரெண்டுத்தையும் எல்சிஎம் எடுங்க. 2 அதாவது எல்சிஎம் எடுத்தோன்னா நம்ம வரும் 7 வரும். இங்கே 22 + ஒரு 14 வரும். 22 ஒரு 14 36. 36/7 × 6 அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? அதனால தான் இந்த 3 ஃபார்முலாவுமே நான் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ 3 ஃபார்முலாவும் எங்கே எது யூஸ் பண்ணிக்கிறோமோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கால்வட்டத்தினுடைய பரப்பளவு அப்படின்னா முழு வட்டத்தில் கால்வட்டம்னா அதாவது முழு வட்டம் இதோட முழு வட்டத்துடைய பரப்பளவு. கால்வட்டம்னா 1/4 மல்டிபிள் பண்ண போகிறோம். கரெக்டாக? ஸோ அதை தான் πr²/4 எழுதியிருக்கோம். கால்வட்டத்தின் சுற்றளவு என்னது, அதே தான். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து கால்வட்டம். இப்போ அரை வட்டம்னா இது ஃபுல்லாத்துக்கும் πrனா இதில் பாதினா πr/2 கால்வட்டம் போது இது 6 இது 6. அப்போ r + r 2r + πr/2 அப்படின்றத நம்ம வந்து எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ மெமரி பண்ண தெரியலனா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு நீங்கள் வந்து புரிஞ்சுட்டீங்கன்னா கூட நீங்கள் எழுதி பார்த்துக்கலாம். ட்ராயிங் வரைஞ்சி கூட நீங்கள் வந்து ஃபார்முலாவே எழுதிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வட்டத்தில் அமைகிற மிகப்பெரிய நான் எதுனா விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு வட்டம் அப்படின்னு சொன்னோம்னா மிகப்பெரிய நான் எதுவாக இருக்கும், இதுதான் சென்டர் தான் நமக்கு பெருசு. அப்போ இதை நாம என்ன சொல்கிறோம், நம்ம விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி நான் அப்படின்றது என்னென்னா வட்டத்தின் மீது ஏதேனும் 2 புள்ளி இணைக்கிற ஒரு கோட்டு துண்டுக்கு பேர் தான் நான் சொல்லுவாங்கன்னா நான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாச்சும் ஒரு 2 புள்ளி இப்படி இணைக்குது அப்படின்னா இந்த கோட்டு துண்டுக்கு பேர் என்னது, நான் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? அதே மாதிரி இப்படி போட்டாலும் நான் அப்படின்னு சொல்லலாம். இது விட்டமும் சொல்லுவோம். ஓகேவா? ஆனால் ஏதோ ஒரு 2 புள்ளியை வந்து இணைக்குது அப்படின்னு சொன்னால் அதுதான் நான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? நான் இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். அதே மாதிரி வட்டத்தில் பார்த்தீங்கன்னா வட்டத்தினுடைய பண்புகளும் நிறைய வந்து கேட்பாங்க.
ஸோ ஜஸ்ட்டு வட்டத்துடைய பண்புகள் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வேணால் ரைட் பண்ணுறதுனால ரைட் பண்ணிக்கலாம். ஸோ வட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணற்ற ஆரங்களை வந்து வரைய முடியும். கரெக்டாக? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு வட்டம் போடுறேன் அப்படின்னா நான் இதுதான் சென்ட்ரு. ஓகேவா? இது ஒரு ஆரம், இது ஒன்றா, இப்படி 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 எப்படி வேணால் நான் எத்தனை ஆரம் வேணால் போட முடியும். கரெக்டாக? அப்போ எண்ணற்ற ஆரங்களை வரைய முடியும். ஆனால் எல்லா ஆரமும் எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். கரெக்டாக? இப்போ இங்கே இது ஒரு ஆரம், இது ஒரு ஆரம், இது ரெண்டும் எப்படி இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும். கரெக்டாக? அப்போ வட்டத்தில் எண்ணற்ற ஆரங்களை வர முடிஞ்சாலுமே எல்லா ஆரமும் எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எப்படி நம்ம எண்ணற்ற ஆரம் வரைய முடியுமோ அதே மாதிரி எண்ணற்ற விட்டமையும் வர முடியும். ஓகேவா? இப்படி ஒன்று போடலாம், இப்படி ஒன்று போடலாம், இப்படி ஒன்று போடலாம், இப்படி ஒன்று போடலாம். அதே மாதிரி அந்த எல்லா விட்டங்களும் எப்படி இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அப்போ எண்ணற்ற ஆரங்கள் எண்ணற்ற விட்டங்கள் வரைய முடியும். விட்டங்களும் ஆரங்களும் சமமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேவா? இது ரெண்டும் வந்து மெயின். அதனால தான் நான் எழுதிட்டேன். ஒரு வட்டத்தில் அமைகிற மிகப்பெரிய நம்ம நான் சொல்கிறோம் விட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இன்னொன்று மெயின் என்னென்னா வட்டத்தினுடைய இதுதான் மையப்புள்ளி. கரெக்டாக? வட்டத்தில் மையப்புள்ளி இது. ஓகேவா? இந்த மையப்புள்ளி வழியே போது பார்த்தீங்களா? இதை மட்டும்தான் நம்ம வந்து நான் சொல்லுவோம் விட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் இந்த மையப்புள்ளி வழியாக போதோ இதெல்லாம் விட்டோன்னு சொல்லுவோம். ஓகேவா? இதே நான் அப்படின்னா எங்கன்னா 2 புள்ளி எடுத்துக்கோ. ஒரு வட்டம் இருக்குது, ஏதோ ஒரு 2 புள்ளி. ஓகேவா? அது மையப்புள்ளி வழியாக கூட போகல, இல்லை இப்படி இருக்குது அப்படின்னாலும் அது என்னன்னு சொல்லுவோம்? நான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வட்டத்தில் ஏதோ 2 புள்ளியை வந்து இணைக்குது அப்படின்னா அதுதான் அந்த கோட்டு துண்டுக்கு போய் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நான் சொல்கிறோம். புரியுதுங்களா? மையத்து வழியாக போச்சுன்னா இது எல்லாமே விட்டோம். ஆனால் இந்த மாதிரி இருந்தாலுமே அந்த 2 புள்ளி இணைக்கிற ஒரு கோடுக்கு பேர் என்ன பேர்? நான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? அதான் மையப்புள்ளி வழியே செல்லாத கோடு தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? நான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா? அதே மாதிரி எந்த நான் வேணால் வரையலாம், எத்தனை நான் வேணாலும் நம்ம வந்து வரையலாம். ஆனால் அதோட நீளம் பார்த்தீங்கன்னா சமமாக இருக்குமானா இருக்காது. ஏன்னா இப்போ இப்படி ஒன்று வரைகிறேன், அப்போ இங்கே நீளம் கம்மியாக இருக்கும். கரெக்டாக? இப்போ இப்படி வரைகிறேன்னு வச்சுக்கோங்க, இப்படி வரைகிறேன்னா இங்கே நீளம் கம்மியாக இருக்கும். அதே சென்டரில் வரையினா நீளம் அதிகமாக இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே நீளம் வந்து நானுடைய நீளங்கள் வந்து சமமாக இருக்காது. ஆனால் எண்ணற்ற நான்கள் வந்து நம்மளால் வரைய வந்து முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதே மாதிரி வட்டத்தில் ஒரு வட்டத்தினுடைய மைய கோணம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? 360 டிகிரி ஒரு வட்டம் போகிறது. கரெக்டாக? அதே அரை வட்டம்னா 360 டிவைடட் பை 2 போட்டோன்னா 180 டிகிரி வரும். கால் வட்டம்னா டிவைடட் பை 4 போடுவோம், 90 டிகிரி வரும். ஸோ இந்த ஃபார்முலா செட்டல் எல்லாத்தையுமே வந்து படித்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இந்த ஃபார்முலா நீங்கள் மெமரி பண்ணி வச்சிங்கன்னா அடுத்த வீடியோவில் நம்ம வந்து வட்டத்தின் ரிலேட்டடாக சம்ஸ் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஃபார்முலா மெமரியாக இருந்தால் தான் உங்களுக்கு நான் எடுக்கும்போது வந்து புரியும். அதனால தான் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலான்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.